தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை ஈந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்று இந்த பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பு ராசி மண்டலத்தில் கன்னி ராசியை பற்றி என்று நாம் பார்க்க போகிறோம். இது ஸ்திர மண்டலத்தில் உள்ள இரண்டாவது ராசி உபய ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எந்த மாதிரி சிம்பிள்லாம் இருந்தது அப்படின்னா, ஒரு ஆற்றுல ஒரு படகுல ஒரு அரிக்கன் லைட்டோட ஒரு ஆணும் பெண்ணும் போகிற மாதிரி ஒரு சிம்பிள். இதுதான் வந்து கன்னி ராசியினுடைய சிம்பிள். இப்போ அந்த சிம்பிள் இப்போ இல்லை. ஒரு பெண்ணினுடைய உருவம் அப்படின்னு மட்டும்தான் இப்போ கன்னி ராசி குறிக்கப்படுது. சரி, இந்த ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய ஆட்சி வீடு, புதனுக்கு இது உச்ச வீடு, சுக்கிரன் இந்த வீட்டில் நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் இதில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை. அதாவது உத்திரம் வந்து 3 பாதமும், அஸ்தம் வந்து 4 பாதமும், சித்திரை 2 பாதமும் கொண்டது இந்த கன்னி ராசி. அப்ப கன்னி அப்படின்னு என்னன்னா ஒரு நிறைவு பெறாத, ஒரு பழக்கத்துக்கு வராத அப்படிங்கிறத தன்மையை சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது காளை, அதனுடைய சிம்பிள். அஸ்தங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எருமை. சித்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா புலி. இது நட்சத்திரத்துக்குள்ள சிம்பிள். இது எல்லாமே வந்து பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு 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 முரண்பாடான ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை குறிக்கும். இப்போ 6ங்கிறது, அதாவது காலபுருஷனுக்கு 6, கன்னி என்பது ஒரு பழக்கத்திற்கு வராத ஒரு முரண்பாடான ஒரு இக்கட்டான அப்படிங்கிற தன்மையில இந்த கன்னி ராசி சொல்லலாம். பொதுவா இந்த கன்னி ராசியினுடைய அமைப்புல நம்ம பலனை பார்க்குற விதத்துல இன்னைக்கு கன்னி ராசி அப்படின்னா இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கன்னி ராசிக்கு திறன காலத்துல பிறந்த இடத்துல இருந்து பூர்வீகத்தை விட்டு வேற ஒரு இடத்திற்கு இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தொழில் அமைப்பும் அதன் மூலிமா இவங்களுக்கு வாய்ப்புகள் வருவதற்கான அமைப்பும் உண்டு. தொழிலுக்காக இவங்க வெளி இடத்துக்கு போகலாம். அடுத்தது உறவு முறையில் கிட்டத்தட்ட இவங்களுக்கு கன்னி ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உறவு முறையில் இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க இல்லற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டங்களையும் ஒரு சங்கடங்களையும் சந்திச்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா கன்னி ராசி என்னன்னா ஒரு சந்தேகக்கூடிய ஒரு ராசி, புதனுடைய வீடு என்பதனால இங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப இவங்க வந்து ஒரு செயலை வந்து எந்தவித முன்ன நோக்கம் இல்லாம திடீர்னு செஞ்சுட்டு இவங்க பின்னால வருத்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். பொதுவா இந்த ராசிக்காரங்க பேசும்போது ரொம்ப ஒரு அன்பா, ஒரு சிநேகிதமா, கொஞ்சம் குழஞ்சி ஒரு சிரிச்சு பேசக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. அந்த பேசும்போது அந்த குழையும் போது அவங்களுக்கு வந்து அந்த சிரிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். நார்மலை விட கொஞ்சம் அன்நார்மலா அவங்களுடைய சிரிப்பு இருக்க மாதிரி தோணும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் இவங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணா இருந்தால் ஒரு ஆணையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு உண்டு. அதே போல வந்து இவர்கள் வந்து இரவு நேரத்துல தான் இவங்களுக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து பகலை விட இரவு ரொம்ப அதிகமா வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. 2வது, கொஞ்சம் தின்பண்டங்கள் அதிகமா இவங்க சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இவர்கள் வந்து தன்னை வசப்படுத்தி கொள்வதில் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடண்டான மைண்டா இருப்பாங்க.
ஒரு ஒரு செயலை செய்வதற்கு அடுத்தவங்களை எப்படியாச்சும் வசப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இருப்பாங்க. இவங்க கடன் வாங்குறத பற்றி கொஞ்சம் பயப்படுற ஒரு தன்மையில் இருக்காது. எதையும் துணிஞ்சு ஒரு கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உழைப்பு அப்படிங்கிற விஷயத்துல இவங்க நல்ல ஒரு மனநிலையில உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏனாதானம்லாம் இருக்க மாட்டாங்க. சிந்திச்சு செயல்பட்டு ஒரு உழைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும். வேலை இல்லை அப்படிங்கிற அமைப்பு வந்து கன்னி ராசிக்கு எப்போதும் வரல. ஏதாவது ஒரு வேலை அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த வேலையை நம்பி கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த கன்னி ராசிக்கு இருக்கு. எனவே கன்னி ராசிக்காரங்க மேக்சிமம் வந்து உழைக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தை எப்போதும் கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு வேகமாக கடனையும் ஏற்படுத்தி கொள்வார ஒரு அமைப்பு கன்னி ராசிக்கு இருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உறவு வட்டம் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, ஒரு மதிப்பு அவங்க உறவுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய உறவுக்காரங்கள்லாம் வந்து இருக்கா வாய்ப்பு அதிகமாக. தான் வந்து திருமணம் செய்து கொண்டு கூடிய அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்களுடைய உறவுகளும் மாமனார் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்களுடைய சொந்தங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஊரில் பேரில் கொஞ்சம் கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து முதல்ல இவங்களுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கையை முதல்ல பெற வேண்டும். அதுதான் இங்கே இருக்கிற சிக்கலே. இந்த கன்னி ராசிங்களுக்கு குடும்பத்தில் வந்து இவங்களுக்கு மேலே அவ்வளவு சீக்கிரமாக வந்து இவங்க பேரில் நம்பிக்கை வருவது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா இவங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கடன் அப்படின்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி ராசிக்கு ஏற்படும். அதனால் வந்து இவங்க மொத்தத்தில் ஜாமீன் கையெழுத்து போகிறது, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இவங்க குறைஞ்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையினுடைய தரம் நல்லாயிருக்கும். எல்லாரிடத்துலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவை வைத்து கொள்வது இந்த கன்னி ராசிக்கு ஒரு சிறப்பான அம்சமாகும். சரி, இப்போ இவங்க வந்து தொழிலை பார்த்துட்டோம், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் தொழில் இல்லாமல் கன்னி ராசிக்காரங்க ஒரு காலம் இருக்க மாட்டாங்க. உறவுகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுடைய சுற்றமும் நட்பும் வந்து ஓரளவுக்கு நல்ல பொருளாதார ரீதியிலும் வேலை வாய்ப்புலையும் ஆன்மீக ரீதியிலையும் கூட ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தது இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே மாதிரி குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிற அமைப்பிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் அந்த திருமண காலத்தில் வந்து இவர்களுடைய குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை ஒரு 5, 6, 7 ஆண்டுகள் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா போகாமல் பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி இவங்களுடைய குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை அப்படி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளினுடைய பேரன் பேத்தி இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமான ஒரு அமைப்பு இருக்கு. சகோதர ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவங்களுக்கு சகோதர ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக ஒத்து வராது. அதனால இவங்க சகோதரன் சகோதரிகிட்ட ரொம்ப நட்பாக பழகக்கூடிய அமைப்பு இருக்காது கன்னிராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக நாம் இவங்க வழிபடக்கூடிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலூர் முருகன் ஆலயத்தை சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஏன்னா ஆறு தன்னுடைய பயணத்தை மாற்றக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலூர். அங்கே அந்த கல்லணைக்கும் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயம். சித்திரை என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போ அந்த ஆலயத்துக்கு பேரே வந்து அங்கே சித்திரை நட்சத்திரமும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறது அந்த வயலூர் தான் குறிக்குது. அதில் முருகனுடைய ஆலயம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் வயலூர் முருகன் ஆலயம்.
அப்ப தங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை திசை திருப்பி ஒரு எல்லாத்துக்கும் பயன்பட்டு ஒரு நல்ல நிலைமையில அந்த ஆறு தன்னுடைய போக்கில் செல்லக்கூடிய அந்த கல்லணைக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த வயலூர் முருகன் ஆலயம் சென்று வழிபடுவது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். ரெண்டாவது, கன்னி ராசி நேயர்கள் என்ன அப்படின்னா, தான தர்மங்களை கொஞ்சம் செல்லும் நிறையா செய்ய வேண்டும். உறவுகளிடையே வந்து எல்லாத்தையும் விருந்து வைக்கணும் இவங்களுக்கு. அப்பதான் இவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப அதிகமா உயரும். ஏன்னா இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது மாதத்துல எந்த மாதம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் வந்து கன்னி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த புரட்டாசியில் என்ன அப்படின்னா, காலத்தை வந்து மாறுது. காலமே அதாவது புரட்டு கூட்டல் ஆட்சி புரட்டாட்சி. அப்போ அந்த காலம் மாறுது. ஏன் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரட்டாசி மாதத்துல தான் வந்து வெயிலும் அதிகமாக இருக்கும், கூட மழையும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன் தன்னுடைய நீச வீட்டுக்கு போறார் அதுக்கு பக்கத்துல. அதனால வந்து இவங்க இடம் விட்டு இடம், அதாவது இந்த கன்னி புரட்டாசி மாசத்துல தான் வந்து நடவு நடக்கக்கூடிய ஒரு காலம். அதாவது நாத்து விட்டு அந்த நாத்துகளை ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு உயரணும் அப்படின்னா, இவங்க வந்து அந்த நடவு நடுற சமயத்துல போய் அந்த நடவு நடுற பெண்களுக்கு போய் நின்று பாட்டு பாடுவாங்க அந்த நடவு நடும்போது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ கொடுத்து அந்த நாத்து நடுற பாட்டை கேட்டுட்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு அந்த நடவு எப்படி நட்டு நீர் பாய்ச்சி கருது இதாகி களத்துக்கு வந்து அது நெல்லா மாறி மக்களை எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இவங்க செய்யக்கூடிய தொழிலும் செய்யக்கூடிய வேலை வாய்ப்பும் பொருளாதாரமும் இவங்களுக்கு நல்ல ஒரு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததாக இவங்க இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நெல் கதிரை இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை கொஞ்சம் சேகரித்து அதை ஒரு கயிறு கொண்டு கட்டி நிலவு முன் நிலவில், அதாவது முன் கதவுல உள்ள நிலவில் கொண்டு வந்து ஒரு ஆணி அடித்து கட்டி வச்சுட்டாங்கன்னா, அந்த இறை தேடும் குருவிகள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவதன் மூலையும் தானாக இவங்க வந்து தன்னை அறியாமலே ஒரு தானமும் தர்மமும் செய்த மாதிரி. அதாவது ஒரு மனிதனுக்கு சக மனிதனுக்கு தான் வந்து தானம் செய்யணும் தர்மம் செய்யணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு ஏதாவது ரூபத்தில் நாம் வந்து ஒரு தானத்தையும் தர்மத்தையும் செய்வது மிகவும் சிறப்பு. அந்த அமைப்பில் வந்து இவங்க அந்த நெற்கதிரை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி வந்து வயலூர் முருகன் ஆலயம் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதே போல் இவங்க வந்து கன்னி பெண்களுக்கு, அதாவது கன்னி பெண்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, வயதுக்கு வராத பெண்கள், அவங்க தான் வந்து கன்னி. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருமணமாகாத பெண்கள் கன்னி பெண்கள் அப்படிம்பாங்க. அப்ப வாழை குமரி அப்படின்னா சின்ன வாழை அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி இருக்கிறது வாழை. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கு பருவம் இருக்குது. இது கன்னி அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு பெண் குழந்தை பிறக்காத பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். திருமணமாகி குழந்தை பிறக்காத பெண் கன்னி பெண். அப்போ அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான தோஷத்தையும் செஞ்சிடக்கூடாது. அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது, ஆசை காட்டி வந்து மோசம் செய்யக்கூடாது. குடும்பத்தில் உள்ள உறவுகளிடையே வந்து அந்த மாதிரி வந்து அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு பெண்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கின்றது. சரி, அவங்க வாழ்க்கையில் செஞ்சாங்க செய்யலை அப்படிங்கிறதுல எதுவும் தெரியாது இல்லையா? அப்போ இவங்க என்னன்னா, இந்த கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ண அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் ஒரு நல்ல முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு கன்னி பெண்ணை ஒரு 10 வயசு 11 வயசு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்க, வயசுக்கு வராத பொண்ணுங்க, ஒரு 7 வயசு 8 வயசுல இருக்கிற பொண்ணுங்களை
ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு ஆடை தைத்து கொடுத்து, அவங்களுக்கு வளையல், காலுக்கு கொலுசு, நல்ல அலங்காரம் பண்ணி, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, எல்லார்த்து கூடயும் உட்கார வச்சு, சாப்பாடு வச்சு, சாப்பிட செய்து, அவங்களுக்கு வந்து மனசு திருப்தியா செய்து, அவங்க கால்ல விழுலனாலும் பரவால்ல, அவங்கள உட்கார வச்சு நேருக்கு நேரா ஒரு மனை போட்டு, அதாவது ஒரு பலகை போட்டு உட்கார வச்சு, அந்த பலகையில வந்து அந்த பெண்ண உட்கார வச்சு, கீழ இவங்க அவங்களுக்கு நேர்முகமா உட்கார வச்சு, இரு கைகளையும் கூப்பி, இந்த குடும்பத்திலயும் அல்லது எனது முன்னோர்களும் யாராவது கன்னி பெண்களுக்கு மனம் நோகும்படி, உள்ளம் சிதைந்து போகும் அளவுக்கு எண்ணத்தாலோ, மனதாலோ, சிந்தனையாலோ, செயலாலோ ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு செய்திருந்தால், அந்த தொந்தரவை இதன் மூலம் நான் நிவர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கையெடுத்து கும்பிட்டு, அவங்களையும் சந்தோஷமா கையெடுத்து வச்சு சொல்லி, அவங்க கையில வெத்தலை பாக்கு வச்சு, அவங்களுக்கு தேவையான, அதாவது நம்ம என்ன செய்வோமோ நடைமுறையில தேங்காய் பழம் இதெல்லாம் தட்டு இதெல்லாம் கொடுத்து, அவங்கள வந்து திருப்பியும் வந்து சொல்ல வைக்கணும். அவங்கள சொல்ல வைக்கணும். அந்த குழந்தைய சொல்ல வைக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பம் இனி எந்தவித தோஷங்களும் இல்லாமல் சகல சம்பத்தோடும் மனநிறைவோடும் வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்த சொல்லணும். இப்படி செஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் மேலும் ஒரு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் கண்ட உண்மை. எனவே அதை செஞ்சு பாருங்க. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.